முக்கிய செய்தி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆலோசனை மேற்கொண்டார். பல முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. புதிய கல்விக் கொள்கை, பல்கலைக்கழகங்களுக்கான நிதி, அது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். என்ன ஆலோசனையினுடைய முக்கிய சாராம்சம் கீதன்? வணக்கம். தொடர்ந்து தமிழகத்தின் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவது என்பது வழக்கமாக அவர் தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த அடிப்படையில் கடைசியாக ஊட்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் துணைவேந்தர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் இன்று தமிழக ஆளுநர் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு ஆலோசனை மேற்கொள்கின்றார். குறிப்பாக இந்த ஆராய்ச்சி படிப்புகளில் தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்புகளின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதை பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். அதே போல பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிதி பற்றாக்குறை, அதே போல பல கல்லூரிகளில் நிலவும் பேராசிரியர் பற்றாக்குறையினால் கல்வியின் தரம் குறைவது, அதே போல தற்பொழுது பல்கலைக்கழகங்களுடைய நிதி சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக ஆளுநர் விவரிக்கின்றார். அதே போல புதிய கல்விக் கொள்கையை எவ்வாறு தமிழகத்தில் அமல்படுத்தலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் அவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் கருத்துக்களை பெற்று தனது கருத்துக்களையும் ஆலோசனைகளாக வழங்க இருக்கின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் துணைவேந்தர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழக ஆளுநரும் தற்பொழுது துணைவேந்தர்களுடனான அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றார். கீதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.